கதிரவன் சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். வேலூர் மாவட்டம்னாலே இந்த ஆம்பூர் காலணிகள் மற்றும் இந்த தோல் தொழிற்சாலைகள் அதனோட வளர்ச்சி மற்றும் அந்த தோல் பொருட்கள் நாடு முழுவதும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இப்போது பல்வேறு பகுதி மக்கள் பாதிக்கப்படுவது ஒரு புறம் இருந்தாலும் அந்த தொழிலும் நலிந்து வருவதற்கான ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு, அது தொடர்பான தொடர் புகார்கள் மற்றும் வரி விதிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் இந்த தோல் தொழிற்சாலையில் ஈடுபட்டுள்ள அந்த தோல் உற்பத்தியாளர்கள் மற்றும் காலணிகள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு முன்வைக்கிறீங்க சார்? சார், இந்தியாவில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் ஒரு பக்கம், தோல் பொருள் தயாரிப்பு நிறுவனங்கள் ஒரு பக்கம். அதாவது என்ன சொல்லணும்னா, ரா லெதர் ப்ராசஸிங் யூனிட், பினிஷ் லெதர் ப்ராசஸிங் யூனிட் ரெண்டு வகை உண்டு. அதுல பேரணாம்பட்டு, வாணியம்பாடி, ஆம்பூர்ல எல்லாம் டேனரிஸும் இருக்கு. அதாவது வெட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஈரமான இருக்கக்கூடிய தோலை ப்ராசஸ் பண்ணக்கூடியது டேனரிஸ் சொல்லுவாங்க. அந்த தோலை வந்து ப்ராசஸ் செய்து கடைசியா பினிஷ்டு குட்ஸுக்கு கொண்டு போறது அப்பர் ஷூ லேயர் சொல்லுவாங்க, இல்ல பேக்ஸ், அதே மாதிரி ஷூ யூனிட்ஸ் சொல்லுவாங்க, லெதர் யூனிட்ஸ் சொல்லுவாங்க. இப்ப ரெண்டுமே நம்ம ஊர்ல இருக்கு. இந்தியாவில் அதிகமான இந்த மாதிரி ஒரு பொருட்களை தயார் பண்ணக்கூடிய பகுதி எதுனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆம்பூரும் வாணியம்பாடி தான். இதுல ஒரு சின்ன குறிப்பு இருக்கு. ஒரு பெருமையோடு சொல்லணும்னா, இந்த ஆம்பூர்ல இருக்கக்கூடிய, வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய, பேரணாம்பேட்டில் இருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலைகள், இன்னும் சொல்லப்போன பெருமையோடு சொல்லுவேன், 99.9% ஆஃப் த லேபர் 100% லோக்கல் லேபர் யூஸ் பண்றாங்க. அவங்க வந்து விலை கம்மியா இருக்குன்றதுக்காக வடநாட்டு லேபரை கொண்டு வந்து யூஸ் பண்றதே கிடையாது. இதுதான் இந்த ஆம்பூருக்கும் வாணியம்பாடிக்கும் இருக்கக்கூடிய பெருமை. அந்த கம்பெனி முதலாளிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகள். அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே லோக்கல் லேபர் தான் இருப்பாங்க. எல்லாருமே அந்த லோக்கல்ல தான் வருவாங்க. 99.9% சொல்லுவேன் நான், ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா. என்னன்னா, இப்போ என்ன நடந்ததுன்னா, இந்த மத்திய சர்க்கார் வந்து இந்த ஜிஎஸ்டின்ற ஒரு வரியை கொண்டு வந்து எல்லா வகையான தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் உபகரணங்களுக்கும், அதே மாதிரி அந்த தோலை பினிஷ் குட்ஸுக்கு தயார் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, இங்க தயார் பண்ணக்கூடிய பொருட்கள் ஒரு 90% பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு போகுது. நமக்கு அந்நிய செலவாணியே சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய தொழிற்சாலைகள். ஆனா அவங்களுக்காக மத்திய சர்க்கார் எந்த வசதியுமே பண்றது கிடையாது. அதற்காக எந்த வகையான ஒரு உதவிகளும் அவங்க பண்றது கிடையாது. இன்னும் மாறாக இந்த ஜிஎஸ்டியை கொண்டாந்து விலையை ஏற்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 40% பெரிய பெரிய தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கு. இப்போ ஒவ்வொரு யூனிட்ல பாத்தீங்கன்னா 10,000 பேர், 15,000 பேர், 20,000 பேர் வேலை செய்வாங்க. அவ்வளவு பேருக்கு வேலை செய்யறாங்க. ஒரு குடும்பமா போய் வேலை செய்வாங்க. காலையில பாத்தீங்கன்னா பஸ்ல பூரா பாத்தீங்கன்னா அதிகமா பாத்தீங்கன்னா அதுலயும் அந்த லேபர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் லேபர் பாத்தீங்கன்னா லேடிஸ் தான் 80% இருப்பாங்க. சோ வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள், படித்த பெண்கள் கௌரவமா காலையில வேலைக்கு போயிட்டு அவங்களே பஸ் அனுப்புறாங்க. வேலைக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் 5 மணிக்கு அவங்களே கொண்டாந்து வீட்டுல டிராப் பண்றாங்க. அப்படி பண்ணிட்டு இப்ப என்ன நடக்குது, நான் விசாரிச்ச வகையில இந்த ஜிஎஸ்டின்ற கொடுமையினால, அந்த வரி விதிப்பினால கம்பெனிகள் மூடிட்டாங்க. இதனால சில முதலாளிகள் என்ன பண்றாங்கன்னா, பங்களாதேஷ், பர்மா, இந்தோனேஷியான்னு பல வெளிநாடுகளுக்கு போய் அங்கேயே தொழிற்சாலைகளை முதலீடு போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. நான் நிறைய பேர்கிட்ட முதலாளிகிட்ட பேசுங்க, தயவுசெய்து செய்யாதீங்க. அவங்க சொல்றாங்க, இல்லப்பா நான் என்னப்பா பண்றது, நான் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. எங்களை தொழிற்சாலைகள் நஷ்டத்துல போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா சொன்ன கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னும் இந்த ஆட்சி மாற்றம் நடந்தால் இந்த ஜிஎஸ்டி 2.0ன்னு இந்திய கூட்டணி மாற்றி அமைக்க போகுதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால அவங்களெல்லாம் நான் ஓரளவுக்காவது இழுத்து பிடிச்சிருக்கேன். கண்டிப்பாக அவங்களும் எதிர்பார்ப்பது இந்த ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. அந்த ஜிஎஸ்டி 2.0வோட மாற்றி அமைக்கப்படும்னு ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஏன்னா அவங்க வியாபாரம் பண்றது ஒரு பக்கம், ஆனா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேருக்கு மேல அந்த பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகள் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமா எதிர்பார்ப்பு இருக்கு. முன்னாடியே சொன்னேன், ஒரு கம்பேரிசனுக்கு கூட சொல்லணும்னா, திருப்பூருக்கு போனீங்கன்னா அங்க டெக்ஸ்டைல் யூனிட்ஸ் இருக்கு. அங்க கூட பாத்தீங்கன்னா வடநாட்டு தொழிலாளர்கள் நிறைய இருக்காங்க. ஆனா ஆம்பூரும், வாணியம்பாடியும், பேரணாம்பட்டம் பாத்தீங்கன்னா 99.9% எல்லாமே லோக்கல் லேபர். அவங்க இந்த ஊர்ல இருக்கவங்களதான் அதிகமா மதிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கம்பெனிக்காரங்களும் சரி, லேபரும் ஒரு குடும்பமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளவு நல்லா வச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பால அவங்களால பண்ண முடியல. நிறைய தொழிற்சாலையும் நடிச்சு போயிருக்கு. நான் வாக்கு கேட்டு போகும்போது கூட சொன்னேன், ஏப்பா
எங்களுக்கு வேலை போகுதுப்பா, அந்த கம்பெனி எல்லாம் இழுத்து மூடிட்டான்ப்பா, நல்ல முதலாளிங்கப்பா, நல்ல சம்பளம் கொடுப்பாங்கப்பா, 1ஆம் தேதி ஆச்சுன்னா சம்பளம் கொடுப்பாங்க, போனஸ் கொடுப்பாங்கப்பா, எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டாங்கப்பா, நீ கொஞ்சம் பேசி அந்த ஃபேக்டரி எல்லாம் கொஞ்சம் ஓபன் பண்ணுன்னு சொல்லிட்டு அதிகமான கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் நடக்கும், அந்த ஃபேக்டரிகள் எல்லாம் மீண்டும் திறக்கப்படும்.